ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மருது சகோதரர்கள் பற்றி தான். இவங்க வந்து 2 பேர், பெரிய ஆர் வெள்ளை மருது, சின்ன மருது. வெள்ளிய அப்படின்னு சொல்லுவாங்கள்ல மலையாளத்தில், அந்த மாதிரி தான் பெரிய ஆர் வெள்ளை மருது, சின்ன மருது. இவங்க பீரியடு, அண்ணனோட பீரியடை வந்து பார்த்திங்கன்னா பெரிய மருதோட பீரியடு 1748 1801. அதுக்கப்புறம் சின்ன மருது வந்து 1753 1801. 48 இங்கே 53. ஆனால் 2 பேருக்கும் முடிவு வந்து 1801 தான். இவங்க 2 பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏபிள் ஜென்ரல்ஸ் ஆஃப் முத்துவடுகர். சிவகங்கையை சேர்ந்த முத்துவடுகர்ன்ற ராஜா இருந்தார்ல, வேலுநாச்சியாரோட ஹஸ்பண்டு. அவங்களோட ஏபிள் ஜென்ரல்ஸ் தான், தளபதிங்க தான், படை தளபதிங்க தான் வந்து இவங்க 2 பேர், இந்த மருது. அதனால தான் வந்து வேலுநாச்சியாரை வந்து ராணியாக மகுடம் சுடும்போது இவங்க வந்து இது பண்ணியிருப்பாங்க, செஞ்சு வச்சுருப்பாங்க. சிவகங்கையை சேர்ந்தவங்க ஏபிள் ஜென்ரல்ஸ் ஆஃப் முத்துவடுகர். பெரியார் வெள்ளை மருது வந்து 1748 பிறந்திருக்காரு. சின்ன மருது வந்து 53 பிறந்திருக்காரு. நெக்ஸ்ட்டு இவங்க வந்து என்னென்னா லாஸ்ட் இயர்ஸ் ஆஃப் 18th, எந்த பீரியடுன்னு சொல்கிறாங்க, லாஸ்ட் இயர்ஸ் ஆஃப் 18th centuryயில் பிரிட்டிஷை எதிர்த்து வந்து போராடினாங்க. இந்த பேர் வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா செகண்ட் பாளையக்காரர். ஏன்னா வந்து 1755 ஸ்டார்ட் ஆகிருக்கும் பாளையக்காரர் வார். ஸோ 1755 1799 வரைக்கும் ஃபஸ்ட்டு பாளையக்காரர் வார்னு சொல்கிறாங்க. இதில் யார் யாரெல்லாம் வருவாங்கன்னா புலித்தேவர் வருவார், வேலுநாச்சியார் வருவாங்க, வீரபாண்டிய கட்டபொம்மன் வருவார். அதுக்கப்புறம் 1799 அவர் இறந்துருவார். டேட் வந்து பார்த்திங்கன்னா 16th October 1799 அவர் வந்து தூக்கில் போட்டுருவாங்க கயத்தாரில். அதனால் அடுத்த ஃபேஸ் மாதிரி செகண்ட் பாளையக்காரர் வந்து 1800 ஸ்டார்ட் ஆகிற மாதிரி சொல்கிறாங்க. 1800 1801. இந்த செகண்ட் பாளையக்காரர் வார வந்து சவுத் இண்டியன் ரிபெல்லியன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து லேண்ட்மார்க் ஈவெண்ட் இன் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி. விச் இஸ் த லேண்ட்மார்க் ஈவெண்ட் இன் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரின்னு போட்டு ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா சவுத் இண்டியன் ரிபெல்லியன் தான். பீரியட் வந்து 1800 1801 அது சொல்கிறாங்க. லாஸ்ட் இயர்ஸ் ஆஃப் 18th century, வீரபாண்டிய கட்டபொம்மனோட டெத்துக்கு அப்புறம் யார் கூட வந்து மருது பிரதர்ஸ் ஒர்க் பண்ணாங்கன்னா அவரோட தம்பி எஸ்கேப் ஆகிட்டார் தெரியுமாங்க. புதுக்கோட்டையில் எஸ்கேப் ஆகும்போது புதுக்கோட்டையோட ராஜா வந்து வீரபாண்டிய கட்டபொம்மனை காட்டி கொடுத்துருவாங்க. ஊமதுரை வந்து அந்த டைமில் வந்து அங்கேயும் இல்லாமல் எஸ்கேப் ஆகிடுவார். ஸோ அவரும் மருது பிரதர்ஸும் சேர்ந்து தான் வந்து இந்த வாரம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்படி என்னென்னலாம் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவாப்ஸ் கிரானரிஸ், நவாப் கிட்ட இருக்கிற நிறைய இதெல்லாம் தங்கம் அது இதுன்னு சொல்லிட்டு விலை மதிப்பு இல்லாததெல்லாம் வந்து ஒரு இடத்துல வச்சுருப்பாங்க. அதெல்லாம் வந்து போயிட்டு கொள்ளையடிச்சாங்க. ப்ளண்டர்னால் வந்து அபகரிக்கிறது, கொள்ளையடிக்கிறது, அதுதான். ஸோ நவாப்ஸ் கிரானரிஸை காலி பண்ணாங்க. அதுக்கப்புறம் கம்பெனியோட ஆர்மிஸ் இருக்கும் அங்கங்கே, அதெல்லாம் வந்து டேமேஜ் பண்ணாங்க. அவங்களுக்கு வந்து பாதிப்பு கொடுத்தாங்க. ஏதாச்சும் அவங்களோட பொருட்களை எடுத்து நாசம் பண்ணுறது, அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணாங்க. இது வந்து யாரும் பண்ணுறாங்கன்னா மருது பிரதர்ஸும் ஊமதுரையும் சேர்ந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் டெத்துக்கு அப்புறம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இந்த சவுத் இண்டியன் ரிபெல்லியன் அப்படின்னு சொல்கிறோம்ல, லேண்ட்மார்க் ஈவெண்ட் இன் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி. இந்த செகண்ட் பாளையக்காரர் வாரில் யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மெயினாக மருது பாண்டியர்கள் இருந்தாங்க. சிவகங்கைன்னு தெரியும் நம்மளுக்கு. கோபால நாயக் வந்து திண்டுக்கல். கோபால நாயக் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா வேலுநாச்சியாருக்கு வந்து தங்கிறதுக்கு இடம் கொடுத்துருப்பாரு. விருப்பாச்சி பாளையக்காரர் நியர் திண்டுக்கல்லில் இருக்குது. ஸோ அதனால் திண்டுக்கல் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கேரளவர்மா, பேர்லேயே தெரியுது அது வந்து மலபார், கேரளா மலபார், கேரளவர்மா மலபார். கிருஷ்ணப்ப நாயக்கும் துண்டாஜியும் வந்து மைசூரை சேர்ந்தவங்க. கிருஷ்ணப்ப நாயக் அண்ட் துண்டாஜி வந்து மைசூரை சேர்ந்தவங்க. ஸோ இந்த 5 பேர் தான். இவங்க எல்லாரும் வந்து எங்கே மீட்டிங் வச்சுக்கிட்டாங்கன்னா விருப்பாச்சியில் தான் மீட் பண்ணுறாங்க. விருப்பாச்சி வந்து யாரோட இடம், கோபால நாயக்கோட இடத்துல தான் வந்து மீட் பண்ணுறாங்க. ஏப்ரல் 1800 மீட் பண்ணுறாங்க. கரெக்டாக மந்த் பார்த்துக்கோங்க, ஏப்ரல் மந்த்து 1800 மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணி இந்த மாதிரி நம்ம வந்து அதான் பிளான் போடுறாங்க, ஸ்கெட்ச் போடுறாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆர்கனைஸ் பண்ணி கம்பெனி எதிர்த்து பிளான் போடுறாங்க. அதுக்கப்புறம் கோவையில் தான் வந்து செயல்படுத்துகிறாங்க. கோவையில் என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் பிளான் போடுறாங்க. விருப்பாச்சியில் வச்சு ஜூன் 1800, 2 மாதம் கழித்து ஜூனில் வந்து 1800 கோயம்புத்தூரில் வச்சு ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் வந்து பரப்புகிறாங்க. நம்ம எல்லோரும் சேர்ந்து வந்து பிரிட்டிஷை எதிர்த்து வந்து போராடணும் அப்படின்னு சொல்லிட்டு.
அது எங்கெங்கெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகுதுன்னா ராம்நாத்க்கும் மதுரைக்கும் ஸ்ப்ரெட் ஆகுது. கோயம்புத்தூர்லேருந்து ராம்நாத்க்கும் மதுரைக்கும் ஸ்ப்ரெட் ஆகுது. இவ்வளோ தூரம் ஸ்ப்ரெட் ஆகும்போது கண்டிப்பாக பிரிட்டிஷ்க்கு அதுக்கும் வந்து சேரும்ல. ஸோ கம்பெனி என்ன பண்ணுதுன்னா, எங்களை எதிர்த்து வந்து நீங்கள் வந்து ஸ்கெட்ச் போட்டுட்ருக்கீங்களா, இருடா அப்படின்னு சொல்லிட்டு வார் ஒன்று தொடுக்குது. வார் வந்து யார் மேலே வந்து பாயிறாங்கன்னா, கம்பெனி வந்து அந்த 5 பேர் இருக்காங்களே, அந்த 5 பேரில் கேரளாவர்மா, கிருஷ்ணப்ப நாயக், கேல ஸ்டார்ட் ஆகிற 2 பேரையும் வந்து வாருக்கு வந்து கூப்பிட்றாங்க. மைசூரை சேர்ந்த கிருஷ்ணப்ப நாயக், மலபாரை சேர்ந்த கேரளாவர்மா. அது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் பேர், இவங்க எல்லாரையும் எதிர்த்து வந்து கம்பெனி வந்து போர் பண்ணுறாங்க. இந்த இதில் வந்து என்ன ஆகுதுன்னா, ஆப்வியஸ்லி கம்பெனி வின் ஆகுது. அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் பாளையக்காரர்ஸ் ஆஃப் எங்கே இந்த ஸ்ப்ரெட் ஆச்சு, கோயம்புத்தூர்லேருந்து தானே ஸ்ப்ரெட் ஆச்சு. ஸோ கோயம்புத்தூர், சத்தியமங்கலம், தாராபுரம் இந்த 3 பிளேஸ்லேயும் இருக்கிற பாளையக்காரர்ஸை கூட்டின்னு போயிட்டு தூக்கில் போட்டுடுறாங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா அடுத்து வேறு யாரும் வந்து பயந்து பண்ண மாட்டாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் வந்து இந்த மாதிரியெல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க, கொடுமை பண்ணியிருக்காங்க நம்ம ஆளுங்களை. கோயம்புத்தூர், சத்தியமங்கலம், தாராபுரம் இந்த 3 இடத்துலேருந்து தான் இந்த பாளையக்காரர் வந்து தூக்கில் போட்டிருக்காங்க. அதே மாதிரி கோயம்புத்தூரில் வந்து ஸ்ப்ரெட் ஆனது வந்து எங்கெங்கன்னா ராம்நாத், மதுரை இங்கே தான் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. ஊருங்கெல்லாம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் வந்து என்னாச்சுன்னா, ஊமதுரையும் செவத்தையா இருக்காங்கள்ல, இவங்க 2 பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, வீரபாண்டிய கட்டபொம்மனோட தம்பிங்க 2 பேருமே, ஊமதுரையும் செவத்தையாவும். இவங்க வந்து பாளையங்கோட்டை ஜெயிலில் பிடிச்சி போட்டிருந்தாங்க, கண்டுபிடிச்சி. ஏன்னா நிறைய கொள்ளை அடித்து இந்த கம்பெனியோட ட்ரூப்ஸ்லாம் வந்து சேதப்படுத்துகிறாங்கல்ல. ஸோ அந்த டைமில் வந்து எஸ்கேப் ஆனவங்கள பிடிச்சி வச்சுருந்தாங்க. எங்கள் பாளையங்கோட்டை ஜெயிலில் தான் பிடிச்சி வச்சுருந்தாங்க. அங்கேருந்து வந்து எஸ்கேப் ஆகிடுறாங்க. திரும்பி எஸ்கேப் ஆகிட்டு கமுதிக்கு வந்து ஓடுறாங்க. அப்போ வந்து சின்ன மருது என்ன பண்ணுறாருன்னா, சின்ன மருதோட கேபிட்டல் சிறுவயல், அவரோட கேபிட்டல் என்னென்னா சிறுவயல். சின்ன மருது சிறு, ஸோ ரெண்டுமே வந்து ஸ்மால் அப்படின்ற மாதிரி ஞாபகம். சின்ன மருதோட கேபிட்டல் சிறுவயல்ன்ற பிளேஸில் வந்து கமுதி வரைக்கும் எஸ்கேப் ஆகி வந்தவங்கள வந்து கூப்பிட்டு அடைக்கலம் கொடுக்குறாங்க, ஊமதுரையும் செவத்தையாவும். எந்த வருஷம்னா February 1801, அடுத்த வருஷம் பிறந்துச்சு. February month 1801 வந்து அடைக்கலம் கொடுக்குறாங்க. பிரிட்டிஷ் ட்ரூப்ஸ் அண்டர் காலின் மெக்கலே, எப்படியும் உங்கள் பாஞ்சாலங்குறிச்சி ஃபோர்ட்டுக்கு தானே வரணும் ஊமதுரையும் செவத்தையாவும். ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, காலின் மெக்கலே அப்படின்றவர் வந்து பிரிட்டிஷ் ட்ரூப்ஸை கூப்பிட்டு போயிட்டு அந்த கோட்டையை வந்து கைப்பிடிச்சிடுறாங்க. யார், பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை யார் வந்து மறுபடியும் வந்து எடுத்துக்கிறாங்கன்னா, காலின் மெக்கலேன்றவர் ஏப்ரல் மந்தில் எடுத்துக்கிறாரு. நல்லா கோலின் போட்டு எல்லாம் வந்து சுத்தம் பண்ணி அதுக்கப்புறம் அங்கே வந்து எடுத்துக்கிறாங்க, இவங்க பிரிட்டிஷ்காரங்களே எடுத்துக்கிறாங்க காலின் மெக்கலே. நெக்ஸ்ட் இங்கிலீஷ் வந்து என்ன பண்ணுறாங்க, மருது பாண்டியர்கிட்ட வந்து போய் பேசுகிறாங்க. இந்த மாதிரி ஃபியூஜிட்டிவ்ஸ்னால் அடைக்கலத்துக்கு போயிட்டு இருக்கிறாங்க தெரியுமா, அவங்கள தான் வந்து ஃபியூஜிட்டிவ்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த 2 பேரையும் ஊமதுரையும் செவத்தையாவும் வந்து எங்ககிட்ட ஒப்படைச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் வந்து மருது பாண்டியர்ஸ்கிட்ட போய் சொல்லுது. உடனே அதுக்கு வந்து அதெல்லாம் முடியாது, நம்பி வந்தவங்களை வந்து நாங்கள் காட்டி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு கெத்தாக சொல்கிறார் அவர். கொலோனல் ஆக்னியூ அண்ட் கொலோனல் இன்ஸ் இந்த 2 பேரும் அடுத்து இங்கிலீஷ்காரங்க. காலின் மெக்கலேயோட டியூட்டின்னு பாஞ்சாலங்குறிச்சி மறுபடியும் வந்து எடுத்துக்கிட்டாரு, அங்கே வராமல் விடாமல் செய்யணும்னு சொல்லிட்டு, வர விடாமல் செய்யணுன்ட்டு. அடுத்து கொலோனல் ஆக்னியூ, கொலோனல் இன்ஸ் இவங்க 2 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, சிவகங்கையை எதிர்த்து போகிறாங்க. போயிட்டு ஏன்னா வந்து இவங்க இப்போ மருது பாண்டியை ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்கல்ல, நாங்கள் சொல்ல மாட்டோம், காட்டி கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நீங்கள் சொல்லணுன்னா நாங்களே போய் தேடிக்கிறோம், நாங்களே போய் கண்டுபிடிக்கிறோம்னு சொல்லிட்டு உள்ளே வராங்க. சிவகங்கை கோட்டைக்கிட்ட உள்ளே வராங்க. மருது பாண்டியர்ஸ் வந்து அப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ப்ரொக்ளமேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை வந்து வெளியிடுறாங்க. June 1801 வந்து வெளியிடுறாங்க, ப்ரொக்ளமேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ். இதுக்கு இன்னொரு பேர் வந்து திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷன். இந்த திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷன் எங்கெங்கெல்லாம் பேஸ் பண்ணுறாங்கிறது ரொம்ப முக்கியம். இதில் ப்ரொக்ளமேஷனில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ப்ரொக்ளமேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸில் இந்த மாதிரி நீங்கள் இந்த மதம், இந்த ஜாதி, இல்லை இந்த குலம் அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து இல்லாமல் எல்லாரும் சேர்ந்து வந்து நம்ம வந்து ஒன்றா நின்று பிரிட்டிஷை வந்து இது பண்ணணும். ஸோ எல்லோரும் வந்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழைப்பு தான் வந்து இது, அவங்கள எதிர்த்து போராடுறதுக்கு. அப்போது இன்றைக்கி June 1801 வந்து இந்த ப்ரொக்ளமேஷன் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. எங்கெங்கெல்லாம் பேஸ் பண்ணுறாங்கன்னா, ஸ்ரீரங்கம் டெம்பிள் அந்த வாலில் வந்து பேஸ் பண்ணுறாங்க. அடுத்து நவாப்ஸ் பேலஸ் இன் திருச்சிராப்பள்ளி, நவாபோட பேலஸில் பேஸ்ட் பண்ணுறாங்க.
திருச்சிராப்பள்ளியில். ஸோ இந்த 2 இடம் தான் மெயின். அதுக்கப்புறம் வந்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சின்னமருது வந்து 20,000 பேர்கிட்ட வந்து இந்த ப்ரொக்ளமேஷன் மூலமாக வந்து சேர்ந்தவங்க மட்டுமே 20,000 பேர். உடனே பிரிட்டிஷ் சும்மா இருக்குமா, நீங்கள் உங்கள் பவரை காட்டினீங்க, நாங்கள் எங்கள் பவர் காட்டணும்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் என்ன பண்ணுது, பெங்கால்லேருந்து சிலோன்லேருந்து மல்லையா, ஸோ மற்ற இடத்துல இருந்தெல்லாம் கூட ஆளுங்களை வர வச்சுட்டாங்க. அங்கங்கெல்லாம் போயிட்டு இருந்திருப்பாங்கள்ல பிரிட்டிஷ்காரங்க, அவங்களெல்லாம் இங்கே இத்தனை பேர் வந்து சேர்ந்துருக்காங்க, அதனால் எல்லோரும் தமிழ்நாட்டுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு பெங்கால், சிலோன், மல்லையா, ஸோ இவங்க 3 இடத்துல இருந்து ஆளுங்களை வந்து கூட்டிக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டிலே கொஞ்சம் எச்சைங்கள்லாம் இருக்குதுங்க. அதுங்க யாருன்னா புதுக்கோட்டை, எட்டயபுரம், தஞ்சாவூர் ராஜாங்க தான் வந்து அந்த காலத்தில் வந்து அந்த மாதிரி இருந்திருக்காங்க. ஃபுல்லாக இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த புதுக்கோட்டை ராஜா வந்து மெயின் வீரபாண்டிய கட்டபொம்மனை காட்டி கொடுத்ததும் இவர் தான். ஸோ இவங்க எல்லோரும் வந்து பிரிட்டிஷ் சைடு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, பிரிட்டிஷ் ஆட்டோமேட்டிக்காக இந்த டிவைட் அண்ட் ரூல் பாலிசி மூலமாக நீ வேறு இது நான் வேறு இது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் இந்த 20,000 பேர் சேர்ந்துருக்காங்கல்ல, அவங்களையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிரிக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணாங்க. அது சக்ஸஸும் ஆச்சு. அதுக்கப்புறம் மே 1801 என்ன ஆகுதுன்னா, ஜூன் 1801 வந்து ப்ரொக்ளமேஷன் ரிலீஸ் பண்ணாங்க. 20,000 பேர் கலெக்ட் ஆனாங்க சின்னமருது கீழே. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் சைடு வந்து பெங்கால், சிலோன், மல்லையா, அதுக்கப்புறம் ராஜாஸ் ஆஃப் புதுக்கோட்டை, எட்டயபுரம், தஞ்சாவூர், இவங்கெல்லாம் இவங்க சைடு பிரிட்டிஷ் சைடு வந்து இருந்தாங்க. மே 1801 வந்து ஆட்டோமேட்டிக்காக வார் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ வந்து இங்கிலீஷ் வந்து தஞ்சாவூரில் இருக்கிறது திருச்சிராப்பள்ளியில் இருக்கிறவங்களையும் வந்து அட்டாக் பண்ணுறாங்க. ரிபெல்ஸ்னால் இவங்களை எதிர்த்து நிற்கிறவங்கள இங்கிலீஷ்காரங்க வந்து ரிபெல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அங்கேருந்து கொஞ்சம் பேர் எஸ்கேப் ஆகி பிறன்மலை மலை, கலையர் கோவில்னால் ஞாபகம் இருக்கா, அங்கே தான் வந்து முத்துவடுகரை வந்து சாவடிச்சிருப்பாங்க. யாருன்னா கலோனல் பான்ஜார் அப்படின்றவர் வந்து முத்துவடுகரை வந்து கலையர் கோவில் பேலஸில் வச்சு தான் வந்து கில் பண்ணுவார். ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த இடத்துலையும் பிறன்மலையிலையும் வந்து கொஞ்சம் பேர் வந்து அங்கேருந்து தப்பிச்சு ஓடிருக்காங்க தஞ்சாவூர் திருச்சிராப்பள்ளியில் அட்டாக் நடக்கும்போது. ஸோ அங்கே வந்து திரும்பி டிஃபீட் பண்ணிட்டாங்க இங்கிலீஷ்காரங்க மே 1801. அதுக்கப்புறம் 1801 என்னாச்சு, சிவகங்கையோட மொத்தமாக வந்து இவங்க கண்ட்ரோலுக்கு வந்துச்சு, அனெக்ஸ் பண்ணிட்டாங்க. மருது பாண்டியர்ஸ் வந்து லாஸ்ட் வரைக்குமே வந்து அவங்கள வந்து காட்டி கொடுக்கவே இல்லை. என்னாச்சுன்னா சிவகங்கையை அனெக்ஸ் பண்ணி 24 அக்டோபர் 1801 என்ன பண்ணாங்கன்னா, திருப்பத்தூர் கோட்டைக்கிட்ட திருப்பத்தூர் ஃபோர்ட், அது எங்கே இருக்குன்னா நியர் ராம்நாடில் இருக்குது, அந்த இடத்துல வச்சு 2 மருது பிரதர்ஸை வந்து எக்ஸிக்யூட்டட்னா தூக்கில் போட்டிருப்பாங்க. 24 அக்டோபர் 1801 அந்த டைமில் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இந்த ஊமதுரை சேவத்தை அடைக்கலம் தேடி வந்தாங்க. அவங்களுக்கு வந்து இவங்க சாகிற வரைக்குமே காட்டி கொடுக்கல. அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் நவம்பர் 1801 ஒரு வழியாக ஊமதுரை அண்ட் சேவத்தையாவை கண்டுபிடிச்சி அவங்கள வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா பாஞ்சாலங்குறிச்சியில் வச்சு பீஹெட்டட் அப்படின்னா வந்து தலையை தனியாக வந்து வெட்டி எடுத்துட்டாங்க ஊமதுரை அண்ட் சேவத்தையாவுக்கு. 16th நவம்பர் 1801 24th அக்டோபர் 1801 அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண மருது பிரதர்ஸ் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஊமதுரை அண்ட் சேவத்தையா வந்து 16th நவம்பர் 1801 வந்து இறந்துட்டாங்க. இவங்க வந்து தலையை துண்டாக வீசி இறந்துட்டாங்க. எங்கன்னா பாஞ்சாலங்குறிச்சியில் வச்சு பண்ணாங்க இங்கிலீஷ்காரங்க. மொத்தம் 73 ரிபெல்ஸ் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா நாடு கடத்தப்பட்டாங்க. எக்ஸைல்னால் நாடு கடத்துதல். எக்ஸைல்டு டு பெனங் மலையாவில் பெனங்குன்ற பிளேஸ்க்கு வந்து நாடு கடத்திட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு ட்ரீட்டி ஒன்று போட்டாங்க. வழக்கமாக இவங்க எப்பயுமே ட்ரீட்டி போடுவாங்கள்ல, அந்த மாதிரி 31 ஜூலை 1801 ஒரு ட்ரீட்டி ஒன்று போட்டாங்க. இதில் வந்து முழுக்க இந்த பாளையக்காரர் மொத்தமாக வந்து இது பண்ணிவிட்டு டைரக்ட் கண்ட்ரோல் ஓவர் தமிழகம், மொத்த தமிழகத்துக்கும் வந்து இவங்க டைரெக்டாக வந்து இவங்களோட கண்ட்ரோல் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த ட்ரீட்டியில் வந்து தெரிவிச்சிருந்தாங்க. 31 ஜூலை 1801 ட்ரீட்டியோட பேர் கர்நாடிக் ட்ரீட்டி. இது மூலமாக பாளையக்கார் சிஸ்டம் வந்து ஒரு எண்டுக்கு வந்து வந்தது அப்படின்றாங்க. இருக்கிற எல்லா கோட்டையும் அங்கங்கே ஒரு பாளையக்கார்கிட்ட ஒரு கோட்டை இருக்கும்ல. இப்போ மருது பிரதர்ஸ்னால் சிவகங்கை, அதுக்கப்புறம் வந்து விருப்பாச்சி அப்படின்னா கோபால நாயக் வந்து விருப்பாச்சியில் கோட்டை, அந்த மாதிரி இருக்கிற எல்லா கோட்டையுமே வந்து தும்சம் பண்ணிவிட்டு மொத்தமாக இவங்க கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டாங்க. மருது பிரதர்ஸோட கதை முடியுதோட தேங்க்யூ. நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து தீரன் சின்னமலையை பற்றி பார்ப்போம்.